ஏவிஎம்மில் இதுவும் கடந்து போகும் படத்தில் பத்திரிகையாளர்கள் வந்துள்ள அனைவரையும் சரவணன் சார், யுகன், அருணா மகன், அமர்நாத் மகன், இப்படத்துடைய இயக்குனர் அனில் கிருஷ்ணன், ஸ்ரீ ஹரி பிரபாகரன், அவருடைய குழுவினர், கதாநாயகர் சிவாஜி தேவ், மற்ற நடிகர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம். எங்கள் காட்பாதர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் ஏவிஎம் புரட்சம் ஆரம்பித்து 68 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சிங்களம் ஆகிய மொழிகளில் 176 படங்களை தயாரித்திருக்கிறோம். ஏவிஎம் அவர்கள் திரையுலகத்தில் செய்த சாதனைகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 1937 நந்தகுமார் என்ற படத்தில் தான் முதல் பாடலை பதிவு செய்து கதாநாயகன் கதாநாயகி வாயசைத்து பின்னணி பாடல் முறை கொண்டு வரப்பட்டது. அது நந்தகுமார் என்ற படத்தில் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் கொண்டு வந்த புதிய முறை என்பதை அந்த பின்னணி பாடல் தான் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. 1942 ஹரிச்சந்திரா என்ற கன்னட படத்தை தமிழ் மொழியில் மாற்றம் செய்து டப் செய்தார்கள். அதே படம் கன்னட படமாக இருக்கும், பேசுகிற மொழி தமிழாக இருக்கும். அதை டப் செய்கிற முறையை ஏற்படுத்தியதும் ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் முதல்வர். 1946 அதே போல ராமராஜ்யம் என்ற படத்தை தமிழில் டப் செய்தார்கள். 1945 ஸ்ரீ வள்ளி படத்தில் ருக்மணி பாடியதை மாற்றி ஏ பெரியநாயகி பாட வைத்து போஸ்ட் சிங்கரைசேஷன் முறையை கொண்டு வந்ததும் ஏவிஎம் அவர்கள் தான். 1947 நாம் என்ற படத்தில் நம்முடைய மகாகவி பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் அவருடைய உரிமைகளை விளக்கி வந்தி அந்த படத்தில் பாரதியுடைய பாடல்களை கேட்டு பாரதியின் பாடல் தமிழகம் எங்கும் ஒழிப்பதற்கு ஏவிஎம் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அந்த பாரதியாருடைய உரிமையை 1949 அரசு உரிமையாகவும் எந்த விதமான பணமும் வாங்கிக்காமல் அரசு உரிமையாக்கிறார்கள். 1957 அம்பஞ்சி ஏற்றாலே ஒரு ஒற்றுமையான குடும்ப படத்தை ஒரு பறவையின் பறவைகள் என்ற தலைப்பில் இந்தியிலே தயாரித்தார்கள். அந்த படம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்கியது என்பதை அவர்களிடத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்கிறேன். அந்த படத்தை பார்த்துவிட்டு நேரவர்கள் ஏவிஎம் அவர்களுக்கு விருந்து வைத்து சிறப்பித்தார்கள் என்பது ஏவிஎம் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பான ஒரு செய்தியாகும். அதே போல 1986 விசு இயக்கிய சம்சாரம் தங்கப்பதக்கம் கிடைத்தது என்பதையும் உங்களிடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்பச்சி ஏவிஎம் அவர்கள் சொல்லுவார்கள், ஏவிஎம் இந்த திரும்பலம் 3 எழுத்து கொண்டது மட்டுமல்ல, என்னுடைய உழைப்பு, என்னுடைய மூச்சு, என்னுடைய உயிர் கலந்ததுதான் ஏவிஎம் மேம்படம் என்னுடைய சரவணன் சார் அவர்களும் யுகன் அவர்களும் தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டு அந்த ஏவிஎம் மேம்படத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் 4வது தலைமுறையாக யுகன் வித்யா அவர்களுடைய மகள் அருணா குகன் அவர்களும் அபர்ணா குகன் அவர்களும் தயாரிப்பாளராக இன்றைக்கு அறிமுகமாகிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்களை உங்களுடைய கைதட்டல் மூலமாக வருக வருக என்று வரவேற்று நடத்தப்படுகிறேன். அவர்கள் தயாரித்திருக்கிற மிகவும் கடந்து போகும் இந்த இன்டர்நெட்டில் இப்போது நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். ஆகவே அதை சிறப்பாக எடுத்து ஏவிஎம்முடைய திறமையை அவர்கள் நிலைநாட்டப் போகிறார்கள். இந்த படத்தை பார்த்த பிறகு நீங்கள் அதனை ஒப்புக்கொள்கிறீர்கள். அபர்ணா குகன் அவர்களை உங்களிடத்தில் வரவேற்புரை ஆற்றலுமாக உங்கள் கைதட்டலுக்கு மத்தியில் அவரை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அருணா குகன். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து சிறப்பு செய்ததற்கு ரொம்ப நன்றி. 1934 எங்கள் பெரியதாத்தா ஸ்ரீ ஏவிஎம் அவர்கள் படம் எடுக்க ஆரம்பித்ததிலிருந்து 80 வருஷங்களுக்கு சினிமாவில் உள்ள ஒரே நிறுவனம் ஏவிஎம் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். காலம் கடந்தும் ஏவிஎம் நிறுவனம் நிலைக்க காரணம் காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதுதான். இன்டர்நெட் எவ்வளவு பவர்ஃபுல் மீடியா என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்காலத்தில் இன்டர்நெட்டுக்காகவே படம் எடுப்பது நடக்கும். அதற்கு முன்னோடியாக ஏவிஎம்மின் 4வது தலைமுறையான நாங்கள் இதுவும் கடந்து போகும் என்ற 55 நிமிட படத்தை எடுத்திருக்கிறோம்.
எங்களுடைய இந்த புது முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் நல்ல ஆதரவு தந்து எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் ஸ்ரீஹரி பிரபாகரன் படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். இவரும் அனில் கிருஷ்ணனும் இணைந்து இயக்கம் செய்திருக்கிறார்கள். இவர் சலீம் பிலால் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இவர் சிவாஜி தேவ். இவர் பேரை கேட்டவுடனே யாருன்னு சொல்றதுக்கு பேரை கிடையாது. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்களே பார்ப்பீங்க. இவங்க ஷில்பா ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அண்ட் அவங்க வந்து அனுஷா செகண்ட் ஹீரோயின். தேங்க்யூ. இப்போ ஸ்ரீஹரி பிரபாகரன் உங்ககிட்ட பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவிஎம்க்கும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் என்னுடைய மரியாதையை செலுத்திக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா, எப்போல்லாம் வந்து நான் ஒரு கஷ்டமான ஸ்டேஜில் இருக்கணும், சில ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து பாசிட்டிவ் ஆவேன். ஸோ அதை முயற்சி தான் இதுவும் கடந்து போகும். எப்போல்லாம் வந்து யாராவது கஷ்டப்படுறாங்களோ இல்லை ரொம்ப ஒரு மூட் அவுட்டில் இருக்காங்களோ, திஸ் ஃபிலிம் வில் பி அ பூஸ்ட் டு தம். இந்த மாதிரி ஃபிலிம் வந்து ஏவிஎம் மூலமாக வருது, ஒரு வைடர் ஆடியன்ஸ் கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப லக்கி. அருணா குஹன் அண்ட் அப்பர்ணா குஹன் வந்து இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் கிரியேட்டிவ் சப்போர்ட். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நிறைய கட்ஸ் வேணும். அது நீங்கள் பார்த்தினாலே தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் அ வெரி ரியலிஸ்டிக் ஃபிலிம். இட் ஹாஸ் பெர்ஃபார்மன்ஸ், இட் ஹாஸ் அ ஸ்டோரி. 55 மினிட்ஸ் ஒரு கதை, அதை சொல்கிறோம். அதுக்கான மற்றவங்க எல்லாருமே கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னோட சேர்ந்து அனில் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சலீம் பிலால் அண்ட் சிவாஜி தேவ், பெரிய குரூப். Even though it's a 55 minutes film, AVM has made sure that this is like a feature film. Feature film ku ennalam pannumo adukana production value adukana treatment கொடுத்திருக்கோம். So thanks for the opportunity again to AVM, and I am very happy about this occasion and hope you guys like it, and please support us by in this new venture. Thank you. படத்துடைய கதாநாயகன் சிவாஜி தேவ். சிவாஜி தேவ் அறிமுக நாயகனாக இருந்தாலும் அவருக்கு அறிமுகம் தெரியவில்லை. அண்ணன் சிவாஜி அவருடைய பேரன் சிவாஜி தேவ். எல்லாம் கைதட்டி அவர் எழுதியிருக்கார். அவர் தான் இந்த படத்தில் நடிகராக அல்ல, கதாபாத்திரமாகவே அண்ணனை போல வாழ்ந்திருக்கிறார். இந்த சிவாஜி தேவ் அவர்கள் உங்களிடத்தை உரையாடும். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய விக்ரமன் சார் சொன்ன பெரிய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் எனது வணக்கம். இதுவும் கலந்து கொள்ளும். இந்த படம் வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கதை. நிச்சயமாக வந்து வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு லைஃப் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் வந்து நான் நடிச்சிருக்கிறது ஐ எம் கிஃப்டட். அண்ட் எனக்கு எப்பயுமே ஒரு ட்ரீம் இருந்திருக்கு, இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் எப்பயாவது என் கெரியரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். தாத்தா ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்ச ப்ரொடக்ஷன் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அது இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இட்ஸ் அ ஹானர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பண்ணேன். தேங்க்யூ அருணா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரவணன் சாருக்கும் புவன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீஹரி அண்ட் அனில் கிருஷ்ணன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. ஐ ஹோப் ஐ கிவ் மை பெஸ்ட். அண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், மீடியாக்கள் எப்போதும் ஏவிஎம் ஆதரவாக இருப்பீர்கள். அதேபோல இந்த 4வது தலைமுறையில் இருக்கிற இந்த இளைஞருடைய படத்திற்கும் நீங்கள் ஆதரவாக இந்த படத்தை எல்லோரும் பார்த்து இந்த இளைய தலைமுறையினர் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு பத்திரிகைகளும் மீடியாக்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை உள்ளத்தில் வைத்து இப்போது நன்றி கூறுவதற்காக துளசி பழனிகள் வருகிறார். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள தோழர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் குறுகிய கால அழைப்பிற்கு வருகைப்பட்ட அனைவருக்கும் நன்றி. ஏவிஎம் சார்பில் நன்றி.